கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனர் கிட்ட நான் வசிக்கிறது வைகுண்டத்திலேயோ யோகிகளோட ஹிருதயத்திலேயோ இல்லை, என்னோட பக்தர்கள் என் நாமத்தை எங்க பாடுறாங்களோ நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கடந்த சில வாரங்கள் மாதிரி இந்த வாரமும் மைத்ரி பஜித நிகழ்ச்சியில உடையாளூர் திரு கல்யாண ராம பாகவதரோட சிக்ஷையில நம்ம நாம சங்கீர்த்தனம் கத்துக்கலாம் வாங்க. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம். இந்த ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் பாடி முடிச்ச உடனே இந்த ஸ்லோகம் முடிகிறது ஆலோட்ய சர்வசாஸ்திராணின்னு முடிகிறது. அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி நாம சங்கீர்த்தனமே தோடைய மங்களம் தான். தோடையம்னாலே பிகினிங், ஆரம்பமே மங்களமாக இருக்கிறது. அதனால தான் நாட்டை முதல் ராகம் நாட்ட ஜம்பத்தாளம். ஃபஸ்ட்டு பாட்டே ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா அப்படின்னு மொத்தம் இதில் 8 சரணம் இருக்குது. ஆனால் மொத்தமே 4 சரணம் தான். அது 8 பண்ணியிருக்காளே தவிர மொத்தம் 4 சரணம் தான். அது எதுக மோனையே அழகாக இருக்கும். ஜெய ஜானகி ரமண ஜெய சரோருக சரண ஜெயலோக சரண்ய ஜெய திவ்ய ஜெய ஜெய ஜெயன்னு முடியிருது. அதனால் ரொம்ப அழகான பாட்டு இது. இதை கம்போஸ் பண்ணினவர் பத்ராஜர் ராமதாசர். நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஜெய ஜானகி ரமண ஜெய ஜானகி ரமண ஜெய ஜானகி ரமண ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய விபீஷண சரண ஜெய ஜானகி ரமண ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா ஜெய தீன கருணா ஜெய 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 ஒரு தடவை பாடி பாருங்க. ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா ஜெய தீன கருணா ஜெய 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 ஜெய. நீங்க பாடும் பொழுது ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண அட்லீஸ்ட் ஒரு அந்த லைனை பூராவே பாடிடலாம். அதே மாதிரி அடுத்த லைன் இப்ப பாடி பாருங்க. ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய ஜானகி ரமண பல ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா ஜெய 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 ஜெய. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பாடுறோம், இன்னும் கொஞ்சம் நிறுத்தி பாடணும். ஜெயலோக சரண்ய ஜெய லோக சரண்ய ஜெயலோக சரண்ய ஜெய லோக சரண்ய ஜெய பக்த காருண்ய ஜெய பக்த காருண்ய ஜெய தூயலாவல்ய ஜெய திவ்ய லாவண்ய ஜய ஜகத் புண்ணிய
जय जगत्पुण्या जय 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 இந்த ரெண்டு சரணத்தையும் பாடி பாருங்க. ஒரு ஒரு லைனும் ஒரு அடி ரெண்டு வாட்டி சேர்ந்தாப்புல பொறுமையா. ஜய ஜானகி रमण जय विभीषण शरण जय जानकी रमण जय विभीषण शरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय सरोरुग चरण जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय भक्त कारुण्य जय लोक शरण्य जय भक्त कारुण्य जय धूयलावल्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय இதே மாதிரியே தான் எல்லா சரணமும். அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். கடந்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள்ல ஒருவரான தியாகராஜ சுவாமியை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இந்த வாரமும் அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை பத்தியும் இசையை பத்தியும் இசையின் மகிமையை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் சங்கீத கலாநிதி டாக்டர் T.K. கோவிந்தராவ். ரேர் ராகாஸில் நிறைய கீர்த்தனம் பண்ணியிருக்காரு. அது வெறும் அறநூறு தான் இருக்கும் திருப்பியும். அதில் கூட கீர்த்தனம் பண்ணியிருக்காரு. மாளவி இந்த மாதிரி. ஆமாம், மாளவியில் சிற்றஸ்வரம் கூட போட்டிருக்கார். அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சின்ன ராகங்களில் நிறைய கீர்த்தனம் வெரைட்டிஸ். பட் அதே போல் இப்போ பஞ்சரத்ன கீர்த்தனம்னு எடுத்துட்டா அது ஒரு எந்த ஒரு மகானுபாவில் வந்து மாறார் பார்த்தபோது அவர் பாடுறதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தான் எந்த ஒரு மகானுபாவில் பாடினான்னு ஹிஸ்டரியில் தான் சொல்கிறான். எந்த மாறார்? கோவிந்த மாறார்னு சார் கேரளத்தில் வந்தார். அவர் வந்து திருகால ஷட்கால கோவிந்த மாறார்னு பேர் அவருக்கு. 6 காலத்தில் பாடுவாராம். அவர் பாடுறதை பார்த்து தான் எப்படியெல்லாம் மகான்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு பாடின பாட்டுன்னு சொல்லுவா. எந்த ஒரு மகானுபாவில் பாடினதெல்லாம் சாகித்யத்துக்கு பிராதானியம் கொடுத்து பாடுறது தான். ராமனன்னு எல்லாத்துலேயும் அதுக்கு தேவையான அளவு தான் தீர்க்கம் இருக்கும். தீர்க்கமாக இருக்க வேண்டியது தீர்க்கமாக இருக்கும். கொஞ்சம் ஒன்றா ஜாஸ்தியாக இருக்கலாம். அது வந்து 2 கலை சோக்கமாக இருந்தால் கொஞ்சம் அந்த ஸ்பீடுக்கு தகுந்தபடி பாடலாம். ஒரு கலைன்னா அதுக்கு பாடலாம். அப்புறம் வெரைட்டிஸ்ன்னு எடுத்துட்டாலும் தியாகராஜ சுவாமிகள்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் மற்ற கம்போசர்கிட்ட இருக்கான்னு தெரியல எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து மற்ற கம்போசர்ஸை விட தியாகராஜ சுவாமிகள் தான் ஜாஸ்தி. அதனால் திசுரனுடையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது ஒன்று. 2வது இந்த திவ்யநாம கீர்த்தனங்கள். இப்படி ஒரு பல்லவி பாடினா போகிறோம். அதே மாதிரி ஒரு 10 சரணம் இருக்கும் அதில். ஸோ பாட்டை தெரியாதவா கூட ஜாலரா போட்டில் இந்த பாட்டு பாடிக்கலாம். பஜனை சம்பிரதாயம் அந்த சாகித்யத்துக்கு பொருத்தமாக இருக்கும் சங்கீதம். அதை வந்து பக்தி பாவபூர்த்தியோட பாடினோமானார் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். சங்கீதம் மூளைக்கு போகணுமா வேண்டாம், ஹிருதயத்தில் இருந்தால் போகிறோம். அது நமக்கு ஒரு உணர்ச்சி, அந்த டிவோஷன் இதெல்லாம் முக்கியமாக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப பொருத்தமானது தியாகராஜ கீர்த்தனை தான். தியாகராஜ சுவாமிகள் ராமபக்தர். அவர் வந்து அந்த சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கார். அந்த காலத்தில் உள்ள ஜென்ரல் எஜுகேஷன் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அவர் நிறைய பாட ஆரம்பித்த உடனே பல மியூசிஷியன்ஸ் எல்லாம் அவருடைய சிஷ்யனாக வந்து சேர்ந்தார். அப்போ அந்த சிஷ்யாலெலாம் பாடுறதெல்லாம் கேட்டு இவர் ரசிக்க ஆரம்பித்தார். அது இன்டராக்ஷன் வேறு இருந்தது. அந்த இப்போ சொன்ன கோவிந்த மாறார் வந்து பாடுற போது
அதை கேட்டு புரிஞ்சுட்டு இவரே வந்து சவுக்குமா என்ன சவுக்குமா இருந்தால் 2 கலைக்கு கீழே போகலை அவர். ஸ்லோவாக இருந்தால் 2 கலை தான், 4 கலையெல்லாம் கீர்த்தனம் பண்ணலை அவர். மிஸ்ரம்னாலும் மிஸ்ரத்துலேயே அழகான மிஸ்ரம் தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக மிஷன் கிடையாது. கண்டச்சாப்பில் தான் இருக்கும். இதுக்கு மேலே கீழே ஒன்றும் பாடுறது அவர். அது ஒரு நேச்சுரலாக எந்த ஸ்பீடில் இருந்தால் பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பாடி வச்சுருக்காரு. ஆக இந்த ஒரு பேலன்ஸ் இருந்தது அவருக்கு. இந்த அமங் தி கம்போசர்ஸில் தியாகராஜ சுவாமிகளுக்கு இருக்கிற ஒரு பேலன்ஸு அதுக்கப்புறம் பட்ன சுப்பிரமணியர்கிட்ட இருந்தது அவரோட கம்போசிஷன்ஸில். ஆமாம் ஆமாம், பட்ன சுப்பிரமணியர், பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவள் இதை ஃபாலோ பண்ணியிருக்கா. கிரேட் கம்போசர்ஸ் நமக்கு நம்மளை எஜுகேட் பண்ணியிருக்கா. அதில் ரொம்ப சொல்லக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் தான் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பாபநாசி சிவனை சொல்ல முடியும், ஆனால் தியாகராஜ சுவாமிகளெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தானே பாடுறார் அவர். அதனால் நமக்கு தெரிஞ்ச சீனியர் மோஸ்ட் தியாகராஜ சுவாமிகள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ராமருடைய கதையை சொல்கிறாரா இல்லை ஜஸ்ட் அங்கங்கே இன்சிடென்ட்ஸாக? அவ்வளோதான். அவர் வந்து கதாகாலட்சேபம் பண்ணுற மாதிரி பாடலை. ஏன்னா ஆப்பரா கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது பிரகலாத பக்தி விஜயம், இந்த சீதாராம விஜயம், நௌகா சரித்திரம், அந்த மாதிரி 2 சின்னது பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பட் பொதுவாக ஒரு கதை மாதிரி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் வந்து தனி கீர்த்தனங்கள் தான் ஜாஸ்தி, அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பக்தி, அதாவது திவ்யநாம கீர்த்தனங்கள் நிறைய இருக்குது. ஒரு திவ்யநாம கீர்த்தனம், உற்சவ சம்பிரதாயம், இந்த 2 ஒன்று தான். உற்சவ சம்பிரதாயம், திவ்யநாமங்கிறது ஒரு சின்ன பல்லவி இருக்கும், ஒரு 10 பல்லவி சரணமோ 12 சரணமோ இருக்கும். அதில் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது வந்து சங்கீதம் அதிகமாக கற்றுக்காதவாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவர் சங்கீதம் பரவறதுக்கு இந்த திவ்யநாம கீர்த்தனங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி ஒரு பந்தா, ஒரு வழி காட்டினார். பாடும்போது அவரே அந்த காவேரி நதி ஓரத்தில் பாடி கோவிலுக்கு போய் உஞ்சவிருத்தி பண்ணி அப்போ எல்லாம் பஜனை பண்ணிட்டு இல்லை பாடின்னு இருக்கும்போது மியூசிக்கில் அந்த அளவுக்கு டெவலப் ஆனது அதுக்கப்புறம் தானா இல்லை அப்போவே இருந்ததா? ஃபார் எக்ஸாம்பிள் சங்கதீஸ், இத்தனை சங்கதீஸ் பாடியிருந்திருப்பாரா? நமக்கு தெரியாது இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. இது சங்கதிகள் அவர் தான் சங்கதி போட ஆரம்பித்தார். ஓ, அதுக்கு முன்னாடி சங்கதிகள்னு ஒன்று ஜாஸ்தியாக இருக்கலை. அதாவது சங்கதினா சமயக்கத்தின்னு அர்த்தம், அழகான வழி. ஒரு பாட்டு பாடினதுக்கப்புறம் ராமா கொஞ்சம் அந்த வேர்டுக்கு ஒரு எஃபெக்ட் அதிகமாக கொடுக்குறோம். இப்போ ராகத்தையும் சேர்த்துக்கிறேன். சாகித்யத்தினுடைய பாவம் என்ஹான்ஸ் ஆகிறது கூடவே இந்த ராகமும் டெவலப் ஆகிறது. போத் அந்த மாதிரி சங்கதிங்கிற போது சமயக்கத்தின்னு சொன்னாலே, ஆமாம், அதுக்கு இன்னும் எஃபெக்டிவ் அதிகமாகிறது. அதுக்காக எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட சங்கதி இருக்குமானா இது கிடையாது. சில கம்போசிஷனில் இப்போ துருகுநாயிட்டு வண்டி இருக்குது, பாப்போம். ஒரு அட்டானாவில் இப்படி எல்லாம் பாட முடியுமா? பனி சரி சரி பனி சரி பனி பனி பாமாப்பா மாதிரி மாதிரி. அப்போது மத்தியமாவதி அது அப்படின்னா வெறும் சுரத்தை மட்டும் பாடினா மத்தியமாவதி மாதிரி தெரியும். அந்த ராகத்தை பனி சரி சனி சதான்னு விட்டுடுவார். அதை கொண்டு வந்து அந்த தெய்வத்தை பிடிச்சிக்க விடுற போது ரீமா பனி சரி சனி சதா நீ சரி நீ சதா சனி சதா தனி பாமாப்பா கா மாதிரி எல்லாம் வருது. ஆனால் ரீமா ரீமா பாமா பனி பனி சரி சனி ச பனி மாப்பா ரீமா ரீ மாரி பா மணி பசா நிரீசா இதுவும் வருது நிறைய. ஸோ இது மத்தியமாவதின்னு சொல்ல முடியல. முடிக்கிற போது ஒரு ஒரு பெருசாக கொண்டு விட்டுடுறான். நமக்கு பல விஷயங்கள் சங்கீதத்திலேருந்து தெரிய வருது. இந்த விசேஷங்கள்லாம் மற்ற வழிகளில் இல்லை. அதனால் கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு நல்ல உயர்வான வழி. இந்த வழியை நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்தவா இந்த சங்கீத திருமூர்த்திகள். லயம்னா லயத்தில் இப்போ நன்னு புரோவில் லலிதான்னு கீர்த்தனம் ஒன்று இருக்கும், சாஸ்திரி. அது வந்து சாதாரண மிஸ்ரம் இல்லை,
நன்னு ப்ரோபு லலிதா. இந்த மாதிரி கை கணக்கமான ஒரு தாளம், அதில் வெரைட்டிஸ் பண்ணுறது. இதுதான் அவள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி. இது புதுசு புதுசாக எதையோ பண்ணிட்டு இருக்காமல் நீ செய்யின்னு இருக்கிறதையே செய், அதை அப்படி கொஞ்சம் திருப்பி போடும், அப்படி மாற்றி போடும். அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு. நம்ம தாளம் எல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட தாளம் தான், எடுக்கிறது வேறு இடத்துல, அவ்வளோதான். கரெக்ட். இந்த மாதிரி பல ரகசியங்கள், ரகசியம்னு சொல்லக்கூடாது, யுக்திகள், பல உக்திகளை காட்டியிருக்கா. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததுனால நம்ம சத்குரு தியாகராஜ சுவாமிகள்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம கூட தியாகராஜ சுவாமிகளை பற்றி விவரமாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் சொல்லி எங்களை மகிழ்விச்சது ரொம்ப சந்தோஷம் சார். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எங்களுடைய குருக்கள் தான். அந்த குருவனுடைய ஆசீர்வாதம். நமோ நமோ ராகவாய அப்படிங்கிற அழகான பாடல்ல ஆரம்பிச்சு பல அற்புதமான கிருதிகளை கம்போஸ் பண்ணினார் தியாகராஜர். அவர் இயற்றிய ஒரு அழகான பாடலை கலைமாமணி டாக்டர் சுந்தரம் அவரோட டிசைபிள்ஸும் இப்ப பாட போறாங்க, பாருங்க. Yoga Mana
दया